காவல்துறையினர் ரேச்சலிடம் சிறிய அளவிலான போதைப் பொருள் பொட்டலங்களை கண்டெடுத்தனர். இதனால் அவர் மறுவாழ்வு மையத்திற்கு செல்லவும் அடிக்கடி போதைப் பொருள் பரிசோதனை செய்து கொள்ளவும் பணிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒருமுறை பரிசோதனைக்கு வராததால் காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு சென்று சோதனையிட்டனர். அப்போது சோபா மெத்தைகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை கண்டறிந்தனர். எனவே அவர்கள் ரேச்சலை சிறைக்கு செல்லுமாறு அல்லது தங்களுக்கு தகவல் தருபவராக இன்ஃபார்மெண்ட் பணியாற்றுமாறு கட்டாயப்படுத்தினர். அவர் அதற்கு சம்மதித்தார். அதிகாரிகள் அவரது கைப்பையில் ரகசிய ஒலிப்பதிவு கருவியை பொருத்தினர். எந்தவித பாதுகாப்போ அல்லது பயிற்சியோ இன்றி துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்களை வாங்குவதற்காக ஒரு பெட்டி நிறைய பணத்துடன் 2 ஆபத்தான நபர்களை சந்திக்க ரேச்சலை அனுப்பி வைத்தனர். அவர் அங்கு சென்றபோது அந்த நபர்கள் திடீரென இடத்தை மாற்றினர். இதனால் காவல்துறையினர் அவரை பின்தொடர முடியாமல் போனது. அவர்கள் மீண்டும் அவரை கண்டுபிடிப்பதற்குள் குற்றவாளிகள் அவரது கைப்பையில் இருந்த ரகசிய கருவியை கண்டுபிடித்து விட்டனர். ரேச்சல் கடத்தப்பட்டு பல மைல்கள் தொலைவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இறுதியில் எந்த துப்பாக்கியை அவர் வாங்கச் சென்றாரோ அதே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது பெற்றோர் மிகுந்த வேதனை அடைந்தனர். இது போன்ற தகவல் தருபவர்களை பாதுகாக்க புதிய விதிகளை கொண்டு வர போராடினர். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு ரேச்சல் சட்டம், ரேச்சல்ஸ் லா என்று பெயரிட்டனர். இதன் மூலம் இந்த சட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட விலை எவ்வளவு பெரியது என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள்.